சின்ன சின்ன வயசுல இருந்தே எந்த களத்திலயும் நின்னவர் கிடையாது. எந்த ஒரு தமிழ்நாட்டுல நடந்த ஒரு பேரழிவு, இல்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் எதுக்குமே குரல் குடுத்தவர் கிடையாது. சாதாரண ஆணவ கொலைக்கு குரல் குடுக்க முடியல. பயம். அத தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ஸ் போட முடியல. அந்த மத்த ஜாதிகள்ல உள்ளவங்கலாம் அந்த மேற்பட்ட ஜாதின்னு சொல்லப்படுகிற அவங்கள்ல நெறையாவே அதுக்கு எதிர்ப்பு குரல் குடுக்குறாங்க. தப்புன்ட்டு. ஆனா ஒரு இந்த இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே சிஎம் ஆகணும்னு நெனைக்கிறவரு, அதுக்கு எதிர்ப்பு குரல் குடுக்க மாட்டேங்கிறாரு. நாங்களும் 3வது அரசியல எதிர்பார்க்கிறோம். 3வது ஒரு கட்சியவும் நல்ல கட்சிய எதிர்பார்க்கிறோம். அதுக்காக தற்குறிகிட்டலாம் நாட்ட ஒப்படைச்சிட முடியாது. ஏன்னா, அப்படி உங்கள போல நெறைய பேர் சேர்ந்து யாராவது ஒப்படைச்சுட்டீங்கன்னா, தலையெழுத்து நாங்களும் அனுபவிச்சாகணும். இன்னைக்கு எப்படி மோடிக்கு கீழ நம்ம அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். அந்த மாதிரி. மோடி கூட யாரும் மக்கள் தேர்ந்தெடுத்து வரல. திருட்டுத்தனமா வந்திருக்கிறாய்ங்க. ஏன்னா, அத கூட இங்க வந்து எதிர்க்கிறதுக்கு பெரும்பான்மையான சக்திகள் இல்லாத அளவு அடைச்சு வச்சுட்டாய்ங்க. அத எதிர்க்கவே முடியாத அளவு அடைச்சு வச்சிருக்கிறாய்ங்க.